ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا ويا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் மகத்தான பேரொருளால் அல்லாஹ்வுக்காக இந்த இரவு நேரத்தில் அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் நமக்கு காட்டி தந்த வழிமுறை பிரகாரம் சுன்னாவின் அடிப்படையில் அசலாத்துல் ஜாமியா என்ற இந்த கிரகண தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கேட்பதற்காகவும் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து திக்ர் செய்வதற்காகவும் இஸ்திஃபார் என்ற பாவ மன்னிப்பு தேடுவதற்காகவும் நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் ஒன்றாக அமர்ந்திருக்கிறோம். இந்த கிரகணம் நமக்கு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி என்ன என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவித்திருக்கிறார்கள். கிரகணம் என்று எடுத்துக்கொண்டாலே, அதாவது மற்ற சமூகங்களிலெல்லாம் இஸ்லாம் அல்லாத பிற மத மக்கள் கிரகணத்திற்கென்று நிறைய கருத்துக்களை வைத்திருக்கிறார்கள். கிரகணம் வந்துவிட்டாலே அவர்கள் வழிபடக்கூடிய வழிபாட்டு தலங்களில் நடை சாத்தப்பட வேண்டும், கதவுகள் அடைக்கப்பட வேண்டும், கர்ப்பிணி பெண்கள் கிரகணத்தின் போது வெளியில் வரக்கூடாது, வானங்களை பார்க்கக்கூடாது என்றெல்லாம் பலவிதமான மூட பழக்கங்கள் கருத்துக்கள் சமுதாயத்தில் பல சமூக மக்களிடத்தில் நிலவுகிறது. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் கிரகணத்தை அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் பகுத்தறிவோடு அறிவுபூர்வமாக நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். கிரகணத்தை பொறுத்த வரைக்கும் கிரகணத்திற்கும் இஸ்லாத்தில் இல்லாத பிற மத கலாச்சாரத்தில் பிற மதத்து மக்களின் கருத்துக்களில் இருக்கக்கூடிய அந்த மூட பழக்க வழக்க கருத்துக்கள் இஸ்லாத்தில் எந்த விதத்திலும் கிடையாது. அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் இந்த கிரகணத்தை குறித்து நமக்கு சொன்ன ஒரு அறிவுரை என்னன்னு சொன்னால், ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பிள்ளைகளில் ஒருவரான இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணத்தை தழுவுகிறார்கள். அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு சென்ற பிறகு மதீனாவில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். மதீனாவுக்கு சென்ற பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. அவர்களுடைய மனைவிமார்களில் ஒருவரான அன்னை மாரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்ராஹிம் என்ற பெயரில் ஒரு ஆண் குழந்தை ஒன்று பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிம் என்று பெயரை சூட்டுகிறார்கள். அந்த இப்ராஹிம் என்ற குழந்தை 18 மாதங்கள் வரை ஹயாத்தாக இருக்கிறது. 18 மாதங்கள் கழித்து அந்த குழந்தை மரணித்து விடுகிறது, வஃபாத்தாகி விடுகிறது. அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் அதை நினைத்து மிகவும் கவலைப்பட்டார்கள். காரணம் என்னன்னு சொன்னா, ஏற்கனவே அன்னை ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மூலமாகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிள்ளைகள் பிறந்தார்கள். அதாவது 4 பெண் குழந்தைகள், 3 ஆண் குழந்தைகள் ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களின் மூலமாக அல்லாஹ்வுடைய நபி அவர்களுக்கு பிறந்தது. அந்த 4 பெண் குழந்தைகள் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய நபியோடு இறுதி காலம் வரைக்கும் இருந்தார்களே தவிர 3 ஆண் குழந்தைகளுமே குழந்தையாக இருக்கும் பொழுதே மரணித்து விட்டது. அப்ப நபி அவர்களுக்கு ஆண் வாரிசு இல்லை.
பிறந்த ஆண் வாரிசுகள் எல்லாமே குழந்தையா இருக்கும் போதே கதீஜா அம்மாவுக்கு பிறந்த ஆம்பளை பிள்ளைங்க எல்லாம் மூத்தாயிடுச்சு. அப்ப மதீனாவுக்கு சென்ற பிறகு மற்றொரு மனைவியான மாரியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மூலமா அல்லாஹ் ஆம்பளை பிள்ளைய கொடுத்து 18 மாதங்கள் கழித்து அந்த பிள்ளையவும் அல்லாஹ் எடுத்துக்கிட்டான். மரணத்தை அல்லாஹ் கொடுத்துட்டான். அப்ப மரணம் என்பது, மௌத் என்பது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. அந்த மௌத்திலிருந்து யாரும் தப்ப முடியாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவது போன்று குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத். அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. அதாவது பூமியில் வாழக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவும் ஒவ்வொரு மனிதனும் மரணத்தை அடைந்தே தீர்வான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான். இன்னும் அல்லாஹ் சொல்லுகிறான், நாம் தான் உங்களுக்கு மௌத்தையும் வாழ்வையும் படைத்தோம், மரணத்தையும் வாழ்வையும் நாம் தான் படைத்தோம். உங்களில் அழகிய செயலுக்குரியவர்கள் யார் என்பதை சோதிப்பதற்காக நாம் தான் மரணத்தை படைத்தோம், வாழ்வை படைத்தோம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப அந்த மரணம் என்பது நபிமார்கள் உட்பட நபிமார்களின் பிள்ளைகளுக்கும் நபிமார்களுக்கு வேண்டியவர்களுக்கும் வரும். அல்லாஹ் நபி அவர்களை பற்றி சொல்லும் போது குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்லுகிறான், இன்னக்க மையத்துன் வ இன்னஹும் மையத்துன். நபியே, நீரும் மரணிப்பவரே, உமக்கு முன்பு வாழ்ந்த நபிமார்களும் மரணித்திருக்கிறார்கள், உமக்கு முன்பு வாழ்ந்த பல நபிமார்களும் மரணித்திருக்கிறார்கள், நீரும் மரணிப்பவரே என்று அல்லாஹ் அவனுடைய நபிக்கு சொல்லுகிறான். அப்படி அந்த மரணம் வந்து விடுகிறது. நபி அவர்களுடைய புள்ளை மரணித்து விடுகிறது. இதை நேற்று நபி அவர்கள் அழுகிறார்கள், தேம்பி தேம்பி அழுகிறார்கள். சஹாபாக்களுக்கெல்லாம் ஆச்சரியம். நாம தான் ஒரு இழப்பு ஏற்பட்டால், ஒரு துக்கம் ஏற்பட்டால், யாராவது நம்ம குடும்பத்துல மூத்தாயிட்டா நாம தான் அழுகுறோம். நபி அவங்க இப்படி அழுகுறாங்களே நினைச்சு சஹாபாக்கள்ல சில பேர் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்க தான் துக்கம் தாங்க முடியாம கவலை தாங்க முடியாம அழுகுறோம், நீங்க அல்லாஹ்வுடைய நபி, நீங்களுமா அழுகுறீங்கன்னு கேட்டாங்க ஒரு சில சஹாபாக்கள். அதற்கு அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் சொன்னாங்க, எனக்கும் அல்லாஹ் உள்ளத்தில் இரக்கத்தை வைத்திருக்கிறான், எனக்கும் உள்ளத்தில் அல்லாஹ் பாசத்தை வைத்திருக்கிறான், எனக்கும் கவலை இருக்கிறது, துக்கம் இருக்கிறது. என்னுடைய மகன் இப்ராஹிம் அவர்கள் மரணித்ததை நினைத்து நான் மிக மிக கவலைப்படுகிறேன் என்று அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் சொன்னார்கள். மற்றொரு செய்தியில வருகிறது, மரணித்த நபி அவர்களின் குழந்தை இப்ராஹிமுக்கு சொர்க்கத்தில் பாலூற்றுவதற்கு ஒரு அன்னையை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் சொன்னதாக எல்லாம் சில ஹதீஸ்கள் இருக்கிறது மற்றொரு ரிவாயத்தில். இப்படி அல்லாஹ்வுடைய நபி தன்னுடைய புள்ள மரணிச்சதை நினைச்சு ரொம்ப கவலைப்படுறாங்க, கண் கலங்குறாங்க, வேதனையில் அழுகுறாங்க. அந்த நேரத்தில் கிரகணம் ஏற்படுகிறது, சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ ஏற்படுது. உடனே சஹாபாக்கள்லாம் பேசிக்கிறாங்க. எப்படி பேசிக்கிறாங்கன்னா, ஒரு தவறான கருத்தை பேசுறாங்க. தவறான கருத்தை யாரு பேசினாலும் அதற்கு இஸ்லாத்துல அனுமதி கிடையாது. இஸ்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கம், இஸ்லாம் பகுத்தறிவு மிக்க மார்க்கம் என்பதற்கு இந்த செய்தி ஒரு மிக பெரும் எடுத்துக்காட்டாக இருக்கிறது. என்ன பேசிக்கிறாங்க சஹாபாக்கள்லாம், என்ன பேசிக்கிறாங்கன்னா, நபி அவங்களுடைய மகன், நபி அவங்களுடைய புள்ள இப்ராஹிம் இறந்து போனார்ல, அதுக்காகத்தான் அல்லாஹ் இந்த கிரகணத்தை கொடுத்திருக்கான். நபி அவங்க புள்ள இறந்ததுக்காகத்தான் இந்த கிரகணமே ஏற்பட்டிருக்கு. அப்ப கிரகணத்தை ஏற்படுத்தி அல்லாஹ் கிரகணத்தின் மூலமாக ஒரு துக்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறான். நபி அவங்களுடைய புள்ள மௌத்தா போனதுனாலதான் கிரகணமே வந்திருக்குன்னு சொல்லி சில சஹாபாக்கள் பேசிக்கிறாங்க. நபி அவங்களுடைய காது கூட, நபி அவங்க காதுல விழுந்த உடனே அந்த இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி பேசிய சஹாபாக்களை கண்டிச்சாங்க. பொதுவாகவே நாம நம்ம குடும்பத்துல யாராவது முக்கியமானவங்க மௌத்தாயிட்டாங்கன்னு சொன்னா ரொம்ப உடைஞ்சு போய் ரொம்ப மன வேதனையில இருப்போம், உடைஞ்சு போய் மனசு வேதனையில இருப்போம். அப்ப மௌத்துக்கு வந்த நண்பர்கள், சொந்தக்காரவங்க என்ன ஒரு தவறான கருத்தை பேசினாலும் அது நமக்கு காதுல பெருசா கிடையாது. காதுல விழுந்தா கூட கண்டுக்க மாட்டோம். என்ன தவறான வார்த்தையை பேசினாலும் என்னமோ பேசிட்டு போறாங்க, நம்மளே கவலையில இருக்கோம். நம்மளே ஒரு உயிரை பறி கொடுத்துட்டு நம்ம குடும்பத்துல உள்ள ஒருத்தரை மௌத்தான அவரை மௌத்தாக கொடுத்துட்டு நாம கவலையில துக்கத்துல இருக்கும் போது வந்தவங்க என்னமோ பேசிட்டு போகட்டுங்கிற மாதிரி தான் நாமெல்லாம் இருக்கோம். ஆனா அல்லாஹ்வுடைய நபி அப்படி இருக்கல. அவ்வளவு கவலையிலையும் துக்கத்திலையும் சஹாபாக்கள் இப்படி பேசும்போது அவங்கள கண்டிக்கிறாங்க, இப்படி நீங்க பேசாதீங்க, இந்த மாதிரி பேசக்கூடாது. சூரியனும் சந்திரனும் அல்லாஹ் படைத்த அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் 2 அத்தாட்சி. யாருடைய பிறப்புக்காகவும் சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ ஏற்படாது. யாருடைய இறப்புக்காகவும் சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ ஏற்படாது. சூரியனுக்கும் சந்திரனுக்கும்
அல்லாஹ் கிரகணத்தை ஏற்படுத்துவதன் மூலமாக தன்னுடைய அடியார்களான மனிதர்களை அல்லாஹ் அச்சுறுத்துகிறான். நீங்கள் கிரகணத்தை அடைந்தால் கிரகணம் பிடித்ததிலிருந்து அது விலகும் வரை நீங்கள் தொழுவுங்கள் என்று அல்லாஹ்வுடைய நபி சொன்னாங்க. கிரகணத்தை நீங்க அடைஞ்சா தொழுவுங்க. யாருடைய பிறப்புக்காகவும் கிரகணம் ஏற்படாது, யாருடைய இறப்புக்காகவும் கிரகணம் ஏற்படாதுன்னு சொல்லி மூட கருத்தை, தவறான ஒரு கருத்தை சஹாபாக்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் இதை சொல்லி சஹாபாக்களை திருத்தினார்கள் என்ற செய்தியும் ஹதீஸ்கள்ல நமக்கு ஆதாரமாக இருக்கிறது. அப்ப இந்த கிரகணத்தை பொறுத்த வரைக்கும் அது அறிவியல் பூர்வமாக கிரகணம் என்பது அல்லாஹ் கொடுத்த ஒன்று. அல்லாஹ் அவனுடைய அத்தாட்சிகளான சூரியனுக்கும் சந்திரனுக்கும் அல்லாஹ் ஏற்படுத்திய ஒரு நிகழ்வு என்பதை அதை நாம அடைஞ்சா அல்லாஹ்வை புகழ வேண்டும், அவனை தஸ்பீஹ் செய்ய வேண்டும், அவனை வணங்க வேண்டும், தொழ வேண்டும், தர்மம் செய்ய வேண்டும், அதிகமாக கிரகணம் அன்று பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்றுதான் அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் நமக்கு கற்றுத் தந்தார்கள். இஸ்லாம் பகுத்தறிவு மிக்க ஒரு மார்க்கம் என்பதையும், இஸ்லாம் அல்லாஹுவை வணங்குவதற்கு நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு மார்க்கம் என்பதையும் இந்த கிரகணத்தை பற்றிய செய்திகள் நமக்கு அறிவிக்கிறது. கிரகணத்தை பற்றி சயின்ஸ் சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்ன? அதாவது சூரியனும் சந்திரனும் பூமியும் ஒரே நேர்கோட்டில், 3 கோள்களும் ஒரே நேர்கோட்டில் வருகிறது, ஒன்றோடு ஒன்று சந்திக்கிறது. அப்படி சந்திக்கும் பொழுது சூரியன் சந்திரனை மறைத்து விட்டால் அல்லது சந்திரன் சூரியனை மறைத்து விட்டால் அதற்கு பிறகுதான் கிரகணம் என்று சொல்லப்படுகிறது. இந்த இன்னைக்கு 20ஆம் நூற்றாண்டுல கிரகணம் என்றால் என்ன என்ற உண்மையை கண்டுபிடிச்சு விஞ்ஞான உலகம், விஞ்ஞானிகள், அறிவியல் வல்லுநர்கள் நமக்கு இதை சொல்லியிருக்காங்க. இந்த உண்மையை 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய வார்த்தையான, அவனுடைய செய்தியான அற்புத வேதமான அல் குர்ஆனில மிக தெளிவாக அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். இந்த சூரியன் சந்திரனை பற்றி திருக்குர்ஆன்ல நிறைய வசனங்கள் இருக்கிறது. சூரியன் சந்திரனை பற்றி நிறைய ஹதீஸ்கள் இருக்கிறது, படிப்பினையான ஹதீஸ்கள், படிப்பினையான வசனங்கள். திருக்குர்ஆன்ல இருக்கக்கூடிய சூரியனை பற்றிய, சந்திரனை பற்றிய வசனங்களை எல்லாம் நீங்கள் படித்து பார்த்தால் அறிவியலை கற்றுத்தரக்கூடிய ஒரு பாடம் நடத்துறது போன்று அல்லாஹ் அதுல சொல்லி காட்டுறான். சூரியன் சந்திரனை பத்தி அல்லாஹ் சொல்றான், அஷ்ஷம்சு வல் கமரு பிஹுஸ்பான். சூரியனும் சந்திரனும் அதற்கு அல்லாஹ் நிர்ணயித்திருக்கிற, அதற்கு அல்லாஹ் ஏற்படுத்திய கணக்கின்படி அது சென்று கொண்டிருக்கிறது, இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப சூரியனுக்கு அல்லாஹ் ஏற்படுத்திய கணக்கின்படி அது இயங்குகிறது, சந்திரனுக்கு அல்லாஹ் ஏற்படுத்திய கணக்கின்படி அது செல்லுகிறது என்று இயங்குகிறது என்று அல்லாஹ் சொல்லி காண்பித்து மற்றொரு சூறாவான சூரா யாசீன்ல அல்லாஹ் சொல்லுகிறான், வஷ்ஷம்சு தஜ்ரி லி முஸ்தகர்ரின் லஹா ஸாலிக தக்தீருல் அஸீஸில் அலீம். அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னும் அவர்களுக்கு சூரியன் ஒரு அத்தாட்சியாகும். அல்லாஹ் சொல்லுகிறான், மனிதர்களான அவர்களுக்கு சூரியன் ஒரு அத்தாட்சி. அந்த சூரியன் தன் வரையறைக்குள் அது சென்று கொண்டு இருக்கிறது. சூரியன் நகரவில்லை, அது ஒரே இடத்தில் தான் இருக்கிறது என்று பல வருடங்களுக்கு முன்பு விஞ்ஞான உலகம் சொன்னது, அறிவியல் உலகம் சொன்னது. அந்த கருத்தை அறிவியல் உலகம் மாற்றியது. சூரியன் ஒரே இடத்தில் இருக்கவில்லை, அது சுற்றுகிறது, அது நகருகிறது என்று பிறகு விஞ்ஞானிகள் தன்னுடைய கருத்தை, அறிவியல் உலகம் தன்னுடைய கருத்தை மாற்றியது. ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவன் படைத்த சூரியன் சென்று கொண்டிருக்கிறது, நகர்ந்து கொண்டிருக்கிறது என்ற பிற்காலத்தில், நவீன காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட விஞ்ஞான அறிவியல் உண்மையை 1400 ஆண்டுகளுக்கு முன்பே சூரியனை பற்றி அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் என்று சொன்னார். இஸ்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்பதற்கும், குர்ஆன் அல்லாஹ்வுடைய செய்தி என்பதற்கும், அல்லாஹ்வுடைய வார்த்தை என்பதற்கும் இந்த வசனம் ஒரு ஆதாரம். தன்னுடைய வரையறைக்குள் அது சென்று கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இது அப்படி சென்று கொண்டிருப்பதற்கு என்ன காரணம்? அல்லாஹ் சொல்லுகிறான், யாவரையும் மிகைத்தவனான, யாவற்றையும் நன்கு அறிந்தவனான அல்லாஹ் விதித்த ஏற்பாடாகும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். யாவற்றையும் அறிந்த, அனைத்தையும் விதித்த அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அடுத்து சந்திரனை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், வல் கமர கத்தர்னாஹு மனாசில ஹத்தா ஆத கல் உருஜூனில் கதீம். அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னும் உலர்ந்து வளைந்த பழைய பேரிச்சம்பள மட்டையை போல் ஆகும் வரை சந்திரனுக்கு நாம் பல மன்சில்களை, மன்சில்னா தங்கும் இடம், தங்கும் இடங்களை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அடுத்த வசனத்தில்
ஒரு அறிவுபூர்வமான 2 வசனங்களும் மிக பெரும் விஞ்ஞான ரீதியான அறிவுபூர்வமான கருத்தை மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறது. பூமி உருண்டை என்ற ஒரு உண்மையும் சத்தியமும் இந்த 2 வசனங்களில் அமைந்திருக்கிறது. அது யாசின் சூராவில் உள்ள 37வது வசனமும் 38வது வசனமும் இப்படிப்பட்ட ஒரு உண்மையான கருத்தை, பூமி உருண்டை என்ற கருத்தை மிக தெளிவாக சொல்லுகிறது. அடுத்து 40வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், சந்திரனுக்கும் சூரியனுக்கும் எப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான் என்பதை அல்லாஹ் சொல்லும் போது அல்லாஹ் சொல்லுகிறான், எம்பகிலஹா அன் துதுரிக்கல் கமர வலல்லைலு சாபிகுன் நஹாரி வ குல்லுன் ஃபீ ஃபலகி யஸ்பஹூன். அல்லாஹ் சொல்லுகிறான், சூரியன் சந்திரனை நெருங்கி பிடிக்க முடியாது, இரவு பகலை முந்த முடியாது. இவ்வாறு எல்லா கோள்களும், அல்லாஹ் படைத்த எல்லா கோள்களும் தன் வட்டரைக்குள் நீந்தி செல்கின்றன. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவன் சூரிய கிரகணத்தை, சந்திர கிரகணத்தை ஏற்படுத்துகிறான் என்று சொன்னால், அந்த அறிவியல் உலகம் சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் எப்படி ஏற்படுகிறது, எதனால் ஏற்படுகிறது என்று இன்னைக்கு கண்டுபிடித்து சொன்னதோ, இந்த கருத்தை 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அல்லாஹ் இறக்கி வைத்த வேதமான, சத்திய வேதமான, அல்லாஹ்வுடைய வார்த்தையான, அல்லாஹ்வுடைய செய்தியான குர்ஆன்ல அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லிவிட்டான். அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் நமக்கு அறிவுறுத்தியது, சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் அந்த 2க்கும் அல்லாஹ் கிரகணத்தை கொடுப்பதன் மூலமாக தன்னுடைய அடியார்களை அல்லாஹ் அச்சுறுத்துகிறான் என்று அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் சொன்னார்கள். அச்சுறுத்துறானா என்ன அர்த்தம்? சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ ஏற்பட்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயந்தவர்களாக இருப்பார்கள் என்று ஹதீஸ்ல வருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகங்கள் பயந்த நிலையில் இருக்கும், கவலை அடைந்த நிலையில் இருக்கும் என்று வருகிறது. காரணம் என்ன? ஒரு செகண்ட் தான் அல்லாஹ் சூரியனுக்கு ஈர்ப்பு விசையை கொடுத்திருக்கிறான், சந்திரனுக்கு ஈர்ப்பு விசையை கொடுத்திருக்கிறான். நாம் வசிக்கிற, நாம் வாழுகிற, அல்லாஹ் படைத்த இந்த பூமிக்கு அல்லாஹ் ஈர்ப்பு விசையை கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் கொடுத்த ஈர்ப்பு விசை இந்த பூமி சுழல்வதற்கு, சந்திரன் அதன் வழியிலே செல்வதற்கு, சூரியன் அதன் வழியிலே செல்வதற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு விசை சரியான முறையில் இருந்தால்தான் அது இயங்கிக் கொண்டு சென்று கொண்டிருக்குமே தவிர, ஈர்ப்பு விசை சற்று கூடிவிட்டாலோ அல்லது ஈர்ப்பு விசை சற்று குறைந்து விட்டாலோ ஒரு கோள் இன்னொரு கோளோடு போய் மோதிவிடும். உதாரணத்திற்கு, அல்லாஹ் படைச்ச இந்த பூமி இருக்கிறதே, நாம் வாழ்வதற்காக நமக்காக அல்லாஹ் படைத்த பூமி, இந்த பூமிக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஈர்ப்பு விசை சற்று குறைந்து விட்டால், கூடிவிட்டால் பூமி என்ன செய்யும்? சற்று கூடிருச்சுன்னு சொன்னா பூமிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கோள் சந்திரன், அந்த சந்திரனை பிடித்து பூமி இழுத்து விடும். அல்லது பூமிக்கு ஈர்ப்பு விசை குறைந்து விட்டால் பூமி போய் சந்திரனில் மோதிவிடும். அதே போன்று சந்திரனுக்கு ஈர்ப்பு குறைந்தாலோ கூடினாலோ பூமியை இழுப்பதற்கும் அல்லது பூமியோடு வந்து மோதுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்பதை இன்றைக்குள்ள காலகட்டத்தில் வாழக்கூடிய, இந்த உலகத்தில் வாழுகிற நவீன விஞ்ஞான உலகம் நமக்கு இந்த உண்மையை சொல்லி இருக்கிறது. இதைத்தான் இஸ்லாமும் சொல்லுகிறது. அல்லாஹ் கிரகணத்தை கொடுத்து தன்னுடைய அடியார்களை அச்சுறுத்துகிறான். ஒரு செகண்ட் அல்லாஹ் பூமிக்கு கட்டளையிட்டால், ஈர்ப்பு விசையை கூட்டி என்று அல்லாஹ் சொல்லிவிட்டால் கூட்டிவிடும், குறைத்து விடு என்று அல்லாஹ் சொல்லிவிட்டால் குறைத்து விடும். அப்பொழுது சந்திரன்ல மோதுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, சந்திரன் பூமியின் மீது மோதுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சந்திரனையும் சூரியனையும் பூமி பிடித்து இழுப்பதற்கு அல்லது பூமியையும் சந்திரனையும் சூரியன் பிடித்து இழுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அச்சுறுத்தலை தான் அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் தாங்கள் கவலைப்பட்டவர்களாக, அதை நினைத்து கவலை கொண்ட ஒரு மன பதற்றம் உள்ளவர்களாக தொழ வேண்டும் என்று சொன்னார்கள். அல்லாஹ் அச்சுறுத்துகிறான் என்று சொன்னார்கள். அந்த கிரகணம் ஏற்பட்டால் நீங்கள் தொழுங்கள் என்று சொன்னார்கள், திக்ர் செய்யுங்கள் என்று சொன்னார்கள், அதிகமாக இஸ்திஃபார் செய்யுங்கள், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று சொன்னார்கள், தர்மம் செய்யுங்கள் என்று கூட சொன்னார்கள். இந்த கிரகணம் வந்தா இதற்கு முஸ்லிம் சமுதாயத்துல 1-2 மூட நம்பிக்கைகள் இருக்கிறது, அது இஸ்லாத்துல உள்ளது கிடையாது. அந்த முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகள், மூட கருத்துக்கள் எல்லாம் பிற மத மக்களிடம் இருந்து காப்பியடிக்கப்பட்டது, பிற மத மக்களிடத்திலிருந்து வந்தது. அப்ப இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை என்ன? கிரகணத்தை நீங்கள் அடைந்தால், அது உங்கள் கண்களுக்கு தெரிந்தால் நீங்கள் தொழுவுங்கள், நீங்கள் கிரகணம் பிடித்து விடுகிற வரைக்கும் தொழுகையை நிறைவேற்றுங்கள், திக்ர் செய்யுங்கள், தஸ்மீஹ் செய்யுங்கள், தர்மம் செய்யுங்கள், அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடி துஆ செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். இதை கவனத்திலே கொண்டு
தொழுகையை அல்லாஹ்வுடைய கிருபையால் அல்லாஹ்வுடைய அருளால் இந்த கிரகண தொழுகையை முடித்துவிட்டு பயான் நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் உடனே கலைந்து சென்று விடாமல் உங்களால் எவ்வளவு நேரம் இருக்க இயலுமோ அவ்வளவு நேரம் அமர்ந்து அல்லாஹ்வை தஸ்மீது செய்யக்கூடியவர்களாகவும் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து திக்ரு செய்யக்கூடியவர்களாகவும் நாம் எவ்வளவோ பாவங்கள் குற்றங்களை நம் வாழ்க்கையிலே செய்திருக்கிறோம். அந்த நாம் செய்த பாவங்களுக்காக தவறுகளுக்காக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடியவர்களா நம்மால் எவ்வளவு நேரம் அமர்ந்து திக்ரு செய்ய முடியுமோ, பாவ மன்னிப்பு தேட முடியுமோ, துஆ செய்ய முடியுமோ இதை செய்துவிட்டு நாம் கலைந்து செல்ல வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனால் பொருந்தி கொள்ளப்பட்ட நன்மக்களாக நம்மை வாழ வைத்து அவனால் பொருந்தி கொள்ளப்பட்ட நிலையில அல்லாஹ் அவனுடைய நபியையும் அந்த உத்தம சஹாபாக்களையும் சஹாபாக்களுக்கு பிறகு வந்த தாபியன்கள் தபவ தாபியன்களை அல்லாஹ் எவ்வாறு சிறந்த மனிதர்களாக இந்த துனியாவில் வாழ வைத்தானோ அல்லாஹ் பொருந்தி கொண்டானோ அதே போன்று அல்லாஹ் நம்மையும் வாழ வைத்து நம்மையும் பொருந்தி கொண்டு அல்லாஹுவால் பொருந்தி கொள்ளப்பட்ட மக்களாக வாழ்ந்து அல்லாஹுவால் பொருந்தி கொள்ளப்பட்ட மக்களாக மரணிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்தருள வேண்டும் என்று துஆ செய்தவனாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி